திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஆஸ்கார் மூவிஸ் படத்தயாரிப்பு நிறுவனர், சினிமா விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடும். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு பூகம்பங்கள் அடிக்கடி வெடிச்சிட்டே இருக்குது திரைப்படத்துறையில். இப்போ பாடகி சுவாகதா அவங்க 7 வருடத்துக்கு முன்னால் நான் ஒரு இசையமைப்பாளர் மூலமாக பாதிக்கப்பட்டேன், நான் ஒரு கம்போசராக இருந்திருக்கிறேன், அவரு கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், என்ன மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாலியல் ரீதியாக நான் சீண்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க 10 நாளைக்கு முன்னால் சிவசங்கரி டாக்ஸில். 7 வருடத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு பேச வேண்டிய காரணம் என்ன? எதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் இப்போது வருகிறது சார்? இதனுடைய உள்நோக்கம் என்ன? இதில் என்ன உள்நோக்கம் இருக்குன்னு தெரில. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் 7 வருஷம் கடந்து இப்போ அவங்க அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க, ஓப்பனாக பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவங்க சிங்கர், அவங்க அது இஸ்பேட் ராணியும் இதயராஜாவும் அப்புறம் நோட்டா, வஞ்சகர் உலகம், இப்படி நிறைய படங்களில் அவங்க பாடியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு மியூசிக் டைரக்டர், தமிழ் மியூசிக் டைரக்டர். அந்த மியூசிக் டைரக்டர் ஒரு பிரபலமான மியூசிக் டைரக்டராக இருக்கிறார். நமக்கு அந்த மியூசிக் டைரக்டர் யாருங்கிறத சினிமா துறையில் விசாரிக்கும் போது அரச புரசலா இவர் தானோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சந்தேகத்தினுடைய அடிப்படையில் அந்த பெண்மணி அந்த மியூசிக் டைரக்டர் பேரை எங்கேயுமே இன்டர்வியூல பயன்படுத்தல, சொல்ல மறுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளும் அது பேசுறது சரியா வராது. யூகங்களின் அடிப்படையில் நம்ம பேச முடியாது. அந்த மியூசிக் டைரக்டர் ஒரு பிரபலமான மியூசிக் டைரக்டர் தான் இருக்கிறார், அவங்க குறிப்பிடுற அந்த மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் நிறைய படங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகரமாக இசையமைச்சிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னணி இசையில் ரொம்ப பிரமாதமாக பின்னணி இசை பண்ணக்கூடியவர். பல பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் இசையமைத்த ஒரு இசையமைப்பாளர். ஸோ அவர் ஒரு க்ளூ கொடுக்கணும் ரசிகர்களுக்கு அப்படின்னா, தமிழில் 2 எழுத்து, பின்னாடி இனிஷியல் 2 எழுத்து, அப்படிதான் ஒரு மியூசிக் டைரக்டர் சந்தேகப்படுறாங்க எல்லாரும். நமக்கும் அது சரியா அவர் தானோ அப்படின்னு நம்மளுக்கு சிந்தனைகள் இருக்கு, அது விட்டுருங்க. அந்த மியூசிக் டைரக்டர் அவர்கிட்ட நான் வேலை பார்த்தேன் இந்த மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் A to Z எல்லா வேலைகளையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். கம்போசிங் பண்ணுறதுலேருந்து ரெக்கார்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் எனக்கு பாடுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு பாடகி ஆகணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. சினிமாவில் ஒரு பிரபல பின்னணி பாடகியாக வரணுங்கிறதுனால அவர்கிட்ட நான் வாய்ப்பும் கேட்டேன். அவர் எனக்கு பாடவும் வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அப்படி அவர் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டுடியோ தனியாக இருக்கும்போது நானும் அவர் மட்டும் தான் அந்த ஸ்டுடியோவில் இருந்தோம். ரெக்கார்டிங் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா சவுண்டு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்கே வெளியிலேருந்து உள்ளே சத்தம் வரக்கூடாது, உள்ளே இருக்கிற சத்தமும் பெருசாக வெளியில் போகாது, அந்த மாதிரி சவுண்டு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் என்னுடைய இசைப்பணியை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் உள்ளே மேல் தாப்பால், கதவை சாத்தி மேல் தாப்பால் போட்டு என்கிட்ட செக்ஸுவல் அபியூஸ் பண்ணார், என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டார். நான் எவ்வளோ தடுத்து பார்த்தேன், ஆனால் அவருடைய பிடியிலேருந்து என்னால் விடுபட முடியல. விபரீதமான ஒரு சூழல் அது, என்னால் இப்போ நினச்சி பார்க்க முடியல. நினச்சி பார்த்தாலே எனக்கு கை காலெலாம் நடுக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிலே அவங்க அழுகிறாங்க. அந்த ஒரு மூமெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பேட்டிலே அவங்க அழுகிறாங்க. கண்ணிலேருந்து தண்ணி வருது, ஒரு நடுக்கம் இருக்குது அந்த அவங்கக்கிட்ட. அதெல்லாம் சரி, அவங்க சொல்லியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டை. 7 வருஷம் கழித்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்திலேயே பல பின்னணி பாடல்கள் வரக்கூடிய வாய்ப்பு கேட்டு வரக்கூடிய பல பெண்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோரஸ் பாட வருவாங்க சின்ன பெண்கள், ஒரு 8வது 9வது படிக்கிற பெண்கள். அந்த கோரஸ் பாட வர பெண்களை அந்த சிசிடிவி கேமரா இருக்குது அந்த ரூமில், அதில் உள்ள அந்த ரெக்கார்டிங்கை காப்பி பண்ணி அவரோட சிஸ்டத்தில் போட்டு பார்ப்பாரு. ஒரு காம கொடூரன் மாதிரி ஒரு மகா மட்டமான சிந்தனை உள்ளவர் மாதிரி நடந்துப்பாரு. இது அவருடைய இயல்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டு போறவங்க, கோரஸ் பாட போறவங்க பல பெண்களை தொடர்ந்து இதை மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. பகிரங்கமான இப்படி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் நெறியாளர் யார் அந்த இசையமைப்பாளர்னு கேட்கும்போது அந்த இசையமைப்பாளர் பேரையும் அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. என்னதான் அவங்க அந்த பெண் நெறியாளரை கேட்குறாங்க, நீங்க இது ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, 7 வருஷம் கடந்து சொல்றீங்க, பரவாயில்ல, இப்போ 7 வருஷம் கழிச்சு அதை சொல்லலாமா கூடாதுன்னா சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தேன், சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் நான் இன்னைக்கு வெளியில வர முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ரிஷிகேஷ்ல இருக்காங்க அவங்க, ஒரு ஆடை தயாரிக்கிற நிறுவனம்
நடத்திக்கிட்டு இன்னைக்கு ஒரு தொழிலதிபராக இருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய கேள்விகள், நமக்கு எழக்கூடிய கேள்விகள் யதார்த்தமாக நம்ம வந்து அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பாதிக்கப்பட்டதுனால தான் இது வந்து 7 வருஷம் கழிச்சு சொல்லும் போது கூட அவங்க கை நடுக்கம், உங்க ஒரு பதட்டம், உடல்ல ஒரு நடுக்கம், மொழியில ஒரு நடுக்கம் எல்லாமே தெரியுது. அந்த பெண் பின்னாடி நம்ம நிக்கணும், அதுதான் நியாயம், அதுதான் அறம். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஒன்று நடந்திருக்கு. ஆனா 7 வருஷமா ஏன் சொல்லாம இருந்தாங்க? அந்த பாதிப்பு நடந்த அப்பவே பாத்தீங்கன்னா அதை அவங்க வெளிப்படுத்தி இருக்கலாமே. அதாவது வந்து புகார் கொடுத்துருக்கலாமே, போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் புகார் கொடுக்கல? அதான் இருக்கிறவங்க பெரிய ஆட்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு அச்சம் வரத்தானே செய்யும். சமூகத்துல இப்போ திரைப்படத்துறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அதுல ஒரு பெரிய இசையமைப்பாளராக இருக்கும்போது அந்த துணிச்சல் வந்துடுமா? அது இயல்பாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ வந்து பெரிய ஆட்களை தட்டி கேட்க கூடாதுங்கிற எண்ணத்துக்கு கொண்டு போயிடும் இல்லையா? அது ஒரு பக்கம் சரி கிடையாது அந்த வாதம். அதை மீறி நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு இசையமைப்பாளர், ஒரு பெரிய ஆளுமையை நம்ம எப்படி எதிர்த்து போராடுறதுன்னு அவங்க நினைச்சு அவங்க அது மௌனமா இருந்தாங்கன்னா 7 வருஷம் மௌனமா இருந்துட்டாங்க. இப்போ எதுக்கு வெளிப்படுத்தணும்? அந்த ஒரு கேள்வி வரதானே செய்யுது. 7 வருஷமா வேணான்னு சொல்லிட்டு நினைச்சாங்கல்ல, மறைச்சிட்டாங்கல்ல, இதை பத்தி ஒண்ணுமே பேச வேணாம்னு நினைச்சிட்டாங்கல்ல, இப்போ ஏன் வெளிப்படுத்த திடீர்னு 7 வருஷத்துல கழிச்சு இப்படி ஒரு பேட்டி ஏன் கொடுக்குறாங்க? இந்த கேள்விகள் இதெல்லாம் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பேட்டியை பார்க்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய இயல்பான கேள்விகள் தான். நம்ம வந்து ஒரு இதுல வந்து குறுக்கு கேள்வி போடணும் அப்படின்ற எண்ணத்துல நம்ம பேசவே கிடையாது. நமக்கு இயல்பா எழக்கூடிய எண்ணங்கள். நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆளுமை எப்படி எதிர்த்து போராடுறது அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் மௌனமா இருந்திருக்கணும், இனிமேவும் மௌனமா இருந்திருக்கணும். அப்படி நம்ம இருக்க சொல்லல, அப்படிதான் இயல்பா இருந்திருக்கணும். இல்ல, இது தனக்கு நடந்த ஒரு விஷயத்த நான் எப்படியாவது வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுல இருந்து இந்த இது வருதா? சரி, நீங்க சொல்றது சரி. எப்படியாவது வெளிப்படுத்தணும், உள்ளுக்குள்ள ஒரு ஆற்றாமை, ஒரு குமுறல், ஒரு வருத்தம், வேதனை, மனசுக்குள்ளேயே கிடக்கிற ஒரு விஷயம், ஒரு மாதிரி வந்து ஒரே பாயிண்ட்ல வந்து இதை நம்ம சொல்லணும், அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு 7 வருஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருந்தா கூட அந்த யூடியூப் சேனல்ல சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த இசையமைப்பாளர் பேரையும் சொல்லல. யாருனாலும் தான் பாதிக்கப்பட்டோமோ அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையா கூட இது இருக்கலாமா சார்? நீங்க பாதிக்கப்பட்ட ஒரு பேரை சொல்லணும் சார், நியாயமா தானே? பாதிக்கப்பட்டது யாருனாலும் எச்சரிக்கையா இருக்கும் அப்படின்னா இதுல நெகட்டிவாவும் சில விஷயங்கள் இருக்கு. அவங்க ஒரு பிரபல இசையமைப்பாளரா சொல்றாங்க. அந்த பிரபல இசையமைப்பாளர் இன்னைக்கு சினிமால ஒரு இசையமைப்பாளர் தான் இருக்காரா? எத்தனை நூற்றுக்கணக்கான இசையமைப்பாளர் இருக்காங்க. இன்னைக்கு இளம் இசையமைப்பாளர்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க. சோ அவரா இருக்குமோ, ஓ இவரா இருக்குமோ, ஓ இவர் தானோ, இந்த படத்தை போட்டு அந்த மியூசிக் டைரக்டரோ அவங்க சொல்றாரு இந்த ஆளா இருக்குமோ அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு போறாங்கல்ல. அது எப்ப யாரா இருக்கும்ன்ற யோசனை கொண்டு போய் விடுறதே தப்பு தானே? அது சம்பந்தப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க அதை பத்தி சொல்லும் போது அந்த யாரா இருக்கும் அந்த இசையமைப்பாளருங்கிற ஒரு யூகத்துக்கு எப்படி விடலாம்? சொல்லியிருக்கலாம்ல. சரி யூடியூப்ல சொல்லலைங்க, அது வேண்டாம், யூடியூப்ல சொல்ல வேண்டாம், யூடியூப்ல அவங்க பேட்டி கொடுத்ததுனாலயோ அந்த பேரை சொல்லாதனாலயோ ஒன்றும் ஆக போறது இல்லை. அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா இருந்திருப்பாங்க. அவங்களுடைய சிஸ்டர், அவங்க தங்கச்சி வந்து மாயா, எல்லாருக்கும் தெரியும், பிக் பாஸ்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு தைரியமான பெண்மணி. ஒரு 4 சகோதரிகளோட இவங்க பிறந்திருக்கிறாங்க. இந்த பெண்மணி இருக்காங்களே சுவாகதா, அந்த 4 பேர்ல ஒருத்தவங்க தான் இவங்க. ஸோ பொதுவாகவே பெண்களோட மனநிலை எப்படின்னா, ஒரு புருஷன் அவன் வந்து ஒரு புருஷங்கிட்ட நடக்கிற விஷயங்கள், இன்டிமேட்டான விஷயங்கள் கூட தாய்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. பெண்களோட இயல்பு அது. அதே மாதிரி சகோதரிகள்கிட்ட பகிர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த நடந்த விஷயத்தை நிச்சயமா தாய்க்கோ தந்தைக்கோ சகோதரிகளுக்கோ சொல்லாம இருக்க முடியாது சார். ஒரு பெண் நினைச்சாலே போராட முடியும். நீதிக்கு ஒரு பெண் போராடினா அந்த நீதி வென்று காட்ட முடியும். அப்படி இருக்கும்போது 4 பெண்கள் கூட பிறந்தவங்க இருக்காங்க, அப்படி ரத்த உறவுகள் இருக்காங்க. அந்த பெண்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து, ஏமா என்ன வேணா இந்த பெண் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க ஒரு எதிர்காலத்தை அவங்க டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், நம்ம திருமணம் எப்படி இருக்கணும், நம்ம கணவன் எப்படி இருக்கணும், நம்ம குழந்தைங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்கால கனவுகள் இருந்திருக்கும். அதை ஒருத்தர் சிதைச்சிட்டான் அப்படின்னும் போது அந்த பெண் வந்து மனதளவில் உடலளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதாவது உடலளவில் ஏற்பட்ட பாதிப்பு மனதளவில் பெரிய வடுவை வந்து உருவாக்கியிருக்கும். ஆனால் நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்னா, இவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, அப்பா அம்மாவை தாண்டி
தாண்டி சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அங்காளி பங்காளி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் எல்லாரும் இருந்திருப்பாங்க. இவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணி இதை அன்னைக்கே வந்து அந்த பொண்ணு தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, சுற்றம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து இந்த பொண்ணுக்கு தைரியம் ஊட்டி ஒரு கையெழுத்து தானே புகாரில் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருந்தா அன்னைக்கே போலீஸ் வந்து அந்த இசையமைப்பாளர் மேலே ஒரு விசாரணை பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டுடியோவுக்கு போயிருப்பாங்க. இவங்க சொன்ன மாதிரி சிசிடிவிகளில் வந்து பதிவு பண்ணி பார்த்து ரசிக்கிறாருன்னா அதனுடைய இதெல்லாம் சிஸ்டமில் இருக்கும், அந்த தடயங்கள்லாம் இருக்கும். ஸோ வேறு பெண்கள் அங்கே பாட வரவங்க வாய்ப்பு கேட்டு வரவங்ககிட்டலாம் இப்படி தான் நடந்துக்கிறாரா அப்படிங்கிற சூழலில் விசாரிச்சிருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் கேட்டிருப்பாங்க. ஸோ ஆதாரங்கள் இருந்தால் அன்னைக்கே வந்து கைது பண்ணி வந்து இது மிகப்பெரிய தவறாக தான் நம்ம பார்க்கணும். இது எப்படி வந்து சாதாரண விஷயமா நம்ம எடுத்துக்க முடியும்? அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அன்னைக்கே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கலாம், தண்டனை 7 வருஷமோ ஏதோ கிடைச்சிருக்கலாம். இது அன்னைக்கு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏன் செய்யாம விட்டு தப்பு. ஏன் வலியுறுத்தி சொல்றோம் அப்படின்னா அவங்களே அவங்க பேட்டியில் பதிவு பண்றாங்க, அந்த 7 வருஷமா அவங்க வெளியில வந்த 7 வருஷமா பல பெண்களுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அன்னைக்கே புகார் கொடுத்துருந்தாங்கன்னா பல பெண்களுக்கு இப்படி நடந்ததை வந்து நம்ம தவிர்த்திருக்க முடியும்ல. குற்றவாளி அன்னைக்கே வந்து அடையாளப்படுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டிருப்பான்ல, அப்ப அந்த பெண்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ அப்பாவி பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம்ல. ஒரு உதாரணத்துக்கு இந்த 7 வருஷம்ன்றது சாதாரண காலகட்டம் கிடையாது. ஒரு 30 பெண்கள் 40 பெண்கள் ஏன் 10 20 எது வேணா இருக்கட்டுமே, 1 2 இருந்தா கூட அது பாதிப்பு தானே, பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதி தானே. அதை வந்து தடுத்திருக்க முடியும்ல. அந்த தவறானவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சரிதானே சார்? இவங்களுக்கு ஏற்பட்டது அநீதி, இவங்களுக்கு ஏற்பட்டது இவங்க மனதளவில் உடல் அளவில் பாதிக்கப்பட்டாங்கிறதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. அந்த பெண்மணி பக்கம் தான் நம்ம நின்று பேசுறோம், அவங்களுடைய நியாயங்களை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனா குற்றவாளி தண்டிக்கப்படணுமே. ஒரு இந்த மாதிரியான குற்றங்களை இந்த பெண்ணுக்கு மட்டும் செய்யல, பல பெண்களுக்கு செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்றாங்களே. அப்ப அந்த தண்டனை அந்த குற்றவாளிக்கு இவங்க புகார் கொடுத்தாதானே அது நடக்கும். புகார் கொடுக்காம நடக்காதுல. இவங்க படித்த பெண்மணியா தெரியுறாங்க, சகோதரிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த புகார் இன்னைக்கு கொடுக்காம விட்டதுனால இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு என்னுடைய எண்ணமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, சட்டப்படி வந்து நான் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க பேட்டியில. என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே அந்த பேட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் கூட அவங்க வந்து அந்த புகாரை கொடுக்கல, புகாரை பதிவு பண்ணல. இப்படி அந்த பேட்டியை கொடுத்தாங்க, அது சர்ச்சையாச்சு, பல யூடியூப் சேனல்ல டிபேட் பண்றாங்க, இப்ப நீங்களும் நானும் டிபேட் பண்றோம், எல்லாம் இருக்கு. ஆனா அந்த பெண்மணி ரிஷிகேஷ்ல இருந்து வரது ஒரு விஷயமே கிடையாது. ஒரு விமானத்தை பிடிச்சாங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துல இங்க வந்து இறங்கிட முடியும், புகாரை கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொடுத்துட முடியும். இப்ப கூட புகாரை கொடுத்தாங்கன்னா இப்ப கூட அந்த புகாரை வந்து எடுத்துட்டு போய் அந்த இசையமைப்பாளரை விசாரிச்சு உண்மைகள் இருக்கா அப்படிங்கறத கண்டறிந்து உண்மைகள் உண்மையாலுமே இப்படி நடந்திருக்கு அப்படின்னா போலீஸ் விசாரணை தனியா இருக்கும். கண்டுபிடிச்சாங்கன்னா அவருக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இனிமையாவது யாராவது பாதிக்கப்படாம இருப்பாங்கல்ல பெண்கள். அதுதான் நம்மளுடைய வாதமா இருக்கு. இல்லை சார், இது இப்போ திரைப்படத்துறையை பொறுத்தளவில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பெண்களை இப்படி அப்யூஸ் பண்ணுறது, இது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டாகவே வைக்கப்படுகிறது. இசை இதை பொறுத்தளவில் பெரிய அளவுக்கு வெளியில் வராமல் இருந்தது, இப்போது இதுலேயும் வந்திருக்கு. அப்படின்னா பெண்களுக்கு இங்கே இந்த திரைப்படத்துறையில் ஒரு பாதுகாப்பு இல்லையா? இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது எப்படி திரைப்படத்துறையை நம்பி வந்து பெண்கள் வருவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எழுதே சார். ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், பெண்களுக்கு திரைப்படத்துறையில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது வந்து நீங்கள் சொன்னீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது 2 பேரும் புரிதலோட 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது, அதை நம்ம எந்த விதத்துலையும் நம்ம எதுவும் விமர்சனமே பண்ண முடியாது. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வேற, இப்படி பாலியல் துன்புறுத்தல் செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் வேற. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்படின்னா 2 பேரும் சம்மதப்பட்டு உறவுல ஈடுபடுறது. இந்த மாதிரி வந்து செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் வந்து ஒருத்தர் இந்த பெண் சம்மந்தப்படாமல் அந்த ஆண் வந்து இந்த பெண்ணை வலுக்கட்டாயமா தன்வசப்படுத்துறது தான் இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் அப்படின்றது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சினிமா துறையில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆனால் பெரிய பேசு பொருளாக இதுதான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து அந்த சினிமா துறை வந்து எப்படின்னா நிறைய இப்போ வந்து பெண்கள் நடிக்க வர பெண்களையெல்லாம் தவறாக பயன்படுத்தலான்ற ஒரு கண்ணோட்டத்தில் பல பேர் பார்க்குறாங்க. எல்லாரையும் நம்ம தப்பாக சொல்ல முடியாது. நம்ம நடிகைகளை பற்றி விமர்சனங்கள் சொல்லும்போது பலவிதமான விமர்சனங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய கஷ்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நேரடியாக ஒரு தயாரிப்பாளராக நான் நின்று பல காட்சிகள் படப்பிடிப்பு நடத்தும்போது பார்த்துருக்கேன். ஒரு நடிகையாக இருந்து
கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் நிற்கிற ஒரு கூட்டத்துக்கு நடுவில் அவங்க நடிச்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான எல்லா காட்சிகளும் அவங்க நடிக்க வேண்டியிருக்கும். ஒரு ஸ்விம்மிங் காட்சியில் நடிக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஒரு கிளாமரான ஒரு டான்ஸில் ஆட வேண்டியிருக்கும். அவருடைய உடைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உடனே வந்து ஒரு அஃப்தான் மாதிரி போத்திப்பாங்க, உடனே வந்து ஷார்ட் ரெடின்னு வந்து நடிப்பாங்க. ஸோ நம்ம வந்து வலியோட தான் நடிக்கிறாங்க பலரும் சார். அதெல்லாம் இல்லாமல் இருக்காது சார். அதெல்லாம் விமர்சனம். நம்ம வந்து எப்படின்னா அந்த தொழிலில் அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கு, எல்லாரும் கஷ்டம் இருக்கு. இயக்குனருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, தயாரிப்பாளருக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, அப்படின்ற மாதிரி நடிகர்களுக்கு கஷ்டம் இருக்கு. யாரையுமே நம்ம வந்து குறைப்பிச்சு மதிப்பிட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த துறையில் அது வந்து உங்களுக்கு எப்படின்னா கவர்ச்சியான துறையாக இருக்கிறதுனால மக்களுக்கு வந்து இந்த துறையில் இருக்கிற நடிகரை பற்றி தெரிஞ்சுக்கணும், நடிகை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓ அப்படி அந்த காலத்துல இருந்து இருக்கு, தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து இருக்கு. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஏன் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? தியாகராஜ பாகவதர் என்.எஸ். கிருஷ்ணனை பத்தி தொடர்ந்து வந்து லட்சுமிகாந்தன்ற பத்திரிகையாளர் கிசுகிசு எழுதிட்டே இருந்தார். இந்த நடிகையோட போனாரு, இந்த நடிகையோட கார்ல ஷூட்டிங் முடிச்சு இன்னைக்கு கிளம்பி போனாரு, இப்படி எழுதிட்டே இருந்தது. தொந்தரவா இருந்ததுனால கொலையில வந்து முடிஞ்சு. ஸோ அந்த கிசுகிசுங்கிறது ஆரம்பத்துல இருந்து இருக்கு. அந்த கிசுகிசு இந்த சினிமா துறையில இருந்து இருக்கிறவங்களை பத்தி, பிரபலங்கள் செலிபிரிட்டிஸை பத்தி எப்பவுமே எப்படின்னா ஒரு ஹியூமன் சைக்காலஜி என்னன்னா பிரபலங்களுடைய பர்சனல் லைஃப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு சார். அழுக்கு இல்லாதவங்க யாருமே கிடையாது. நீங்க உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா வந்து எப்படின்னா பிரபலங்களா இருக்கிறதுனாலே பாத்தீங்கன்னா பாவம் அவங்கள பத்தி பர்சனல் லைஃப் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. கிசுகிசுக்கு எப்பவுமே வரவேற்பு இருக்கு. சின்ன துணுக்கா யாராவது வந்து ஒரு நடிகை பற்றி, இந்த நடிகை இந்த நடிகரோடு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து சின்னதா ஒரு விளம்பரமோ இல்ல ஒரு துணுக்கம் வந்தா உடனே பாக்குறோம். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா துணுக்கு அப்படிதான் எழுதுப்பாங்க. மூன்றெழுத்து நடிகை, ஒரு ஆடம்பர பேர் கொண்ட ஒரு நடிகரோட பேஜுக்கு சொல்றேன், நடிகரோட அப்படின்லாம் எழுதுவாங்க. அப்போ அதை படிச்சுட்டு 2 லைன் தான் இருக்கும். அதை படிச்சுட்டு 3 எழுத்து நடிகை, ஆடம்பர நடிகர், 10 பேர்கிட்ட வேற கேட்போம், ஏங்க இது 3 எழுத்து நடிகை யாரா இருக்கும்? ஏகப்பட்ட 3 எழுத்து நடிகை இருப்பாங்க. ஆடம்பர வந்து ஏதோ ஒன்று போடுவாங்க, முருங்கக்காய் நடிகை அப்படின்னு போடுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? அது அந்த நேரத்தில் ஏதாவது பிரபலமா ஓடி இருக்கு ஏதாவது படம். இந்த மாதிரி வந்து இது வந்து திரைப்பட துறையில மட்டும் கிடையாது, திரைப்பட துறையில வந்து ரொம்ப ஜாஸ்தியா தெரியறது காரணம்னா அங்க இருக்கிற நடிகர்கள் நடிகைகளுடைய பர்சனல் லைஃப் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம விரும்புறோம். மக்கள் அப்படின்னா நம்மளும் நீங்களும் சேர்ந்து நம்ம விரும்புறோம். அதனால அது வந்து ரொம்ப பிரபலமா தெரிய வருது. மற்றபடி வந்து இது எல்லா இடத்துலயும் எல்லாம் நடந்துட்டு தான் சார் இருக்கு. எங்க இல்லைன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்ல இல்லையா? எங்க இல்லை சொன்னா எல்லா துறையில உள்ளவங்க சண்டைக்கு வருவாங்க. என்ன எங்க துறையை சொல்றீங்க? அப்ப சினிமா துறையை மட்டும் சொல்லலாமா? அப்ப சினிமாக்காரவங்க சண்டைக்கு வரலாமா? வரணும்ல. நிச்சயமாக எல்லா துறைகளிலையும் இருக்கக்கூடிய இந்த தொந்தரவுகள் வந்து நீங்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து சினிமாக்கள், திரைப்படங்கள் குறித்து பேசுவோம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கு நன்றி.